நெல் பூரா நனைஞ்சு வேஸ்ட் ஆகி போச்சு. என்ன பண்ணுறதுனே தெரியல. இந்த கவர்மெண்ட் எதுவும் கேட்க மாட்டுது, வர அதிகாரி எதுவும் பார்க்க மாட்டாங்க. நான் வந்து ஒரு 4 ஏக்கர் குத்தகைக்கு பயிரிடுறேன். குத்தகை ரசீது எடுத்து இப்போ குத்தகைக்கு பயிரிடுறேன்னு நான் எழுதி மணிக்காரர்கிட்ட அடங்கல் வாங்கி பதிஞ்சாச்சு. பதிவு பண்ணி 10 நாள் ஆகுது. 10 நாள் ஆகுது. நெல்லி கொட்டியும் இது வரையிலும் போடலை. ஏன் போடலைன்னாக்கா நிலத்துக்காரர்கிட்ட பத்திரம் வாங்கியான்றாங்க, பத்திரம் ஜெராக்ஸு. இல்லைன்னாக்கா நீ மணிக்காரர்கிட்ட நிலத்துக்காரர்கிட்ட குத்தகை ரசீது எழுதி வாங்கியான்றாங்க. அதனால் நம்ம போய் அவங்கள போய் கேட்டு வாங்கிடுறதுக்கு இல்லை இப்போ. ஆனால் எங்கள் பேரில் போட்டு விட்டா நல்லாயிருக்கும். அடங்கல் நாங்கள் வந்து அவங்க பேரில் போட்டோம்னாக்கா அவங்க கடன் வாங்கி வச்சுருந்து அவங்க பேரில் கடன் அணிஞ்சிட்டாக்கா நாங்கள் பணத்தை வாங்க முடியாது. இதுதான், வேறு ஒன்றும் இல்லை. இது வந்து எங்களுக்கு எங்கள் அடங்கல் கொடுத்த பிரகாரம் எங்களுக்கு போட்டு விட்டா போகிறோம். நாங்கள் ஒரு 100 மூட்டைக்கு நெல் வரும். நான் எடுத்தாந்து வச்சுருக்கிறேன் 4 ஏக்கரு. அது போடலை, நைட்டு மழையில் நனைஞ்சி போச்சு நெல்லெல்லாம். அதை காய வச்சு கொடுத்தா தான் இனிமேல் எடுப்பாங்க. அதை நான் இனிமேல் 5-6 ஆள் வச்சு காய வச்சு அவங்களுக்கு நெல் கொடுக்கணும். நைட்டு மழைக்கு 3 மணிக்கு படுதா எடுத்தாந்து போட்டு மூடி விட்டு போனேன். 9 மணிக்கு நைட்டு அந்த காற்று மழையில் ஓடியாரோம் அந்த ஊர்லேருந்து. நான் ஃபுல்லாக நஞ்சு போச்சு. நாங்கள் எல்லாம் ஒரு 20-25 பேருக்கு நெல்லி வச்சுருக்குறோங்க. எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு 3-4 நாளைக்கு தொடர்ச்சியாக ஓடும் இருக்கிற நெல்லி. டிஎன்சிக்கு நெல் போடுறதுக்காக பதிவு பண்ணது போன வாரத்தில் வந்து பதிவு பண்ணோம். சிட்டாடுங்கள்லாம் எல்லாமே எடுத்தாந்து வச்சுட்டு பதிவு பண்ணிட்டு திங்கக்கிழமை நெல் எடுத்துனான்னு சொன்னாங்க. போன வாரத்தில் எடுத்தாந்து வச்சோம். வச்ச பிற்பாடு குத்து நிலமா சொந்த நிலமான்னு கேட்டாங்க. குத்து நிலம் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம். அவங்க வந்து அதுக்கு வந்து பத்திரக்காப்பி எடுத்தா இந்த குத்து ரசீது எழுதி வாங்கி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் காலதாமதம் ஆகி போச்சு. ராத்திரி மழையில் வந்து படுதா மூடி வச்சுருந்தோம். காற்றுல தூக்கி போட்டு மழையில் நனைஞ்சு போச்சு. மறுபடியும் அதை பிரித்து காய வச்சு எல்லாத்தையும் போனோன்னாலும் நான் எனக்கு நஷ்டம் ஆகும் பொழுது. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்குது. திரும்பி எப்போ போடுவாங்கன்னு தெரியல. கமிட்டிக்கு எடுத்து போயிருந்தா கூட விற்று அன்றைக்கே விற்றுட்டு இருந்தால் 10 நாள் முன்ன பின்னாலும் பணம் வரப்போகுது. இது 10 ரூபாய் நம்மளுக்கு கிடைக்கும் கவர்மெண்ட் மூலிமா. விவசாயத்துக்கு 10 ரூபாய் கிடைக்குது தானே டிஎன்சி வச்சுருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பதிவு பண்ணி இங்கே எடுத்துன்னு வந்துருக்குறோம். அதனால் எனக்கு இப்போ உடனடியாக போட்டு தந்தால் தான் எனக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும். மறுபடியும் இன்னும் மழை காலம் வந்ததுன்னா மழை பெஞ்சதுன்னா பெருத்த நஷ்டம் மறுபடியும் ஏற்படும் போல தெரியுது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.